வந்திறங்கிய அண்ணாமலையாரின் பொக்கிஷங்கள். தீபமலையின் ஜோதிக்காக இப்படி ஒரு செயலா? கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு செய்யப்படுகின்ற பிரம்மாண்ட ஏற்பாடுகள். அண்ணாமலையார் கோவில நடக்க இருக்கிற கார்த்திகை தீப திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதா விளங்குது. இந்த நிலையில வர 24ஆம் தேதி கோவில்ல அண்ணாமலையார் சன்னதி முன்பு கொடியேற்றத்தோட கோலாகலமா தொடங்க இருக்கிற இந்த மகா தீப திருவிழாவானது தொடர்ந்து 10 நாட்கள் ரொம்ப சிறப்பா நடைபெற இருக்கு. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில வர டிசம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்கிற மகா தீப திருவிழா அன்னைக்கு அதிகாலை 4 மணி அளவுல அண்ணாமலையார் கருவறை முன்னாடி பரணி தீபமும், மாலை 6 மணி அளவுல கோவில் பின்புறமா இருக்கிற மலையின் உச்சியில மகா தீபமும் ஏற்றப்பட இருக்கிறது. மகா தீபத்துக்காக நெய் காணிக்கை செலுத்தும் பக்தர்களோட வசதிக்காக அண்ணாமலையார் கோவில் இணை ஆணையர் அலுவலகம் பக்கத்துல சிறப்பு பிரிவு தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில மகா தீபம் ஏற்றுவதற்காக திருவண்ணாமலை ஆவன் நிறுவனத்தோட 4500 கிலோ முதல் அக்மார் நெய் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. அதன்படி 15 கிலோ எடை கொண்ட 300 டின்கள்ல வாங்கப்பட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியான நிலையில ஆவின் நெய்யானது அண்ணாமலையார் கோவில் ராஜகோபுரம் பக்கத்துல இருக்கிற திட்டிவாசல் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கிறதா மேலும் தகவல்கள் வெளியாகி இருக்கு.